அட வாங்க மேடம், எப்படி இருக்கீங்க? குட். நம்ம மண்டபத்துல அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது. 500 பேருக்கு சமைக்கணும். பண்ணிடலாமா? அட தாராளமா பண்ணிடலாம் மேடம். எந்த ஆர்டரா இருந்தாலும் மறக்காம நமக்கே கொடுக்குறீங்க. சிறப்பா பண்ணிடலாம் மேடம். ஓகே, இது அட்வான்ஸ் வச்சுக்கோங்க. மேடம் எங்க போறீங்க? உட்காந்து சாப்பிட்டு போலாம். இல்ல, கொஞ்சம் வேலை இருக்கு. மேடம் நீங்க சாப்பிடல, அப்புறம் கோச்சிங் பாத்துங்க. சரி, ஓகே. உட்காருங்க மேடம். ஏய் தம்பி, மேடம் சாப்பாடுடா. ஏய் ஒரு ஃபோன் வருது, வந்துடுறேன். நல்லா கவனிச்சுக்கடா. சேட்டா, எவ்வளவு தூரம் இருக்கு உனக்கு? சாம்பார் கொண்டு என் கையில ஊத்துற. அது விட்டு இல்லாம என் பாட்டில் சேர்த்து ஊத்திட்டு இருக்க. மேடம் அதுக்கு நான் அறிவிங்களா மேடம்? நீங்க தான் கையை உள்ள பண்ணாதீங்க. ஏய், என்ன என்கிட்ட எதிர்த்து பேசிட்டு இருக்க? நீ ஆக்சுவலா இந்த ஹோட்டல்ல எச்சி பிளேட் எடுக்கிறவன் தானே? மேடம் ஏன் இப்படி எங்களை ரொம்ப இறக்கி பேசுறீங்க? நாங்க உழைச்சா சாப்பிடுறோம். ஓ, உழைச்சு சாப்பிடுறியா? உனக்கு நீ யாரும் தெரியாம தானே பேசிட்டு இருக்க. இரு, இந்த ஹோட்டல்ல கிளீன் பண்ற வேலை தானே செஞ்சுட்டு இருக்க. முதல்ல இதெல்லாம் எடுத்து வை. போ, ஓனர் கிட்ட சொல்லிக்கிறேன். என்னாச்சு மேடம், ஏன் ஒரே சத்தமா இருக்கு? என்ன அரைஞ்சிட்டாங்க? எங்க ஆர்டர் கேன்சல் பண்ணிக்கிறேன். என்ன ஹோட்டல்ல ஆளுக்கு வேலை வச்சிருக்கீங்க? உன்ன சாம்பார் கையில ஊத்திட்டு இருக்கான். மேடம் அவன் பண்ணது தப்பு தான், அதுக்கு நான் அரையணுமா? ஹலோ, உங்களுக்கு ஆர்டர் வேணுமா வேணாமா? ஆக்சுவலா இவனுக்காக நல்ல கஸ்டமர், அதுவும் நல்ல ஆர்டர்ல எனக்கு தயாரா இருக்கீங்க. ஏய் கொஞ்சமா அறிவு இருக்கு இல்லையா? யார்கிட்ட எப்படி நடக்குது தெரியாது. ஒரு வேலை ஒழுங்கா பாக்குறது இல்ல, லூசு பையல. பச்சிட்டு மேடம் இந்த ஒரே நிமிஷம் வந்துடுறேன். இந்தா டேய், என்ன இதே மாதிரி எம்ப்ளாய் திட்டம் நினைச்சியா? அந்த சீன்லாம் இங்க கிடையாது. இந்த பணம் இருக்க திமில தானே இப்படிலாம் பேசினேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இங்க பாரு, எனக்கு உன் பணத்தை விட என் எம்ப்ளாய் தான் முக்கியம். முதல்ல அவன் மேல கை வைக்கிறது உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? ஒழுங்கு மரியாதை எனக்கு சாரி கேளு. சாரி கேட்கணுமா? அது இவகிட்டயா? அறிஞ்சது என் தப்புதான். ஓனர் ரூம் கூட கேட்கிறேன். ஆனா லேபர் கிட்ட என்னால கேட்க முடியாது. ஹலோ, கடையை சுத்தி சிசிடிவி கேமரா இருக்கு. இப்ப மட்டும் நீங்க எம்ப்ளாய்க்கு சாரி கேட்கல, இதை காட்டி போலீஸ்ல உங்க மேல கேஸ் கொடுத்து ஜெயில போட்டுருவேன். என்ன மிரட்டுறியா? மிரட்டலாம் இல்ல, கண்டிப்பா பண்ணுவேன். அது எப்படி எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்கீங்க? ஓனர்னா ஒரு மரியாதை கொடுப்பீங்க, லேபர்னா இல்ல, அப்படிதானே? இது காரணம் நீங்க இல்ல, பெரும்பாலான முதலாளிங்க இப்படிதான் இருக்காங்க. கஸ்டமர் கொடுக்குற காசுக்காக தான் கிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாயோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அழகு வச்சிருக்காங்க. ஆனா நான் அப்படி இல்ல. நீ போனா எனக்கு வேற கஸ்டமர், எனக்கு நீ கொடுக்குற பணத்தை விட என் எம்ப்ளாய் தான் முக்கியம். இந்த சுச்சுவேஷன்ல மட்டும் நான் கூட நிக்கல, அப்ப நான் என் மேல இருக்க நம்பிக்கையே இல்லாம போயிடும். உலக மரியாதை அவனுக்கு சாரி கேளு. சாரி. ஒரு நிமிஷம், இந்த பாத்திரத்துல நீ தள்ளி விட்ட, எடுத்து வச்சுட்டு போ. ஒரு நிமிஷம். மரியாதைங்கிறது உழைச்சி சாப்பிட்ற எல்லாருக்குமே உண்டு, அதை கொடுத்து பழகு. போ, அவளை என்ன பாத்துக்கலாம்.